ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபேர் வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தா டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 48 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம அப்லோட் பண்ண எபிசோட் 47 வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஐ ஹோப் நீங்கள் வந்து இதே சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் 48ஓட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், நீ உடனே இங்கேருந்து கிளம்பு, இந்த வீட்டை விட்டு உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து செம ஷாக்ல இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், உனக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து இந்த என்வலப்ல இருக்கு, ஃபிளைட் டிக்கெட்ல இருந்து எல்லா டாக்குமெண்ட்டும். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பி நீ லண்டன் போயிடு, அங்கேயே இரு. நம்ம டீல்லாம் முடிஞ்சு டிவோர்ஸ் ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம செம ஷாக்ல நிப்பா. அப்போ நம்ம ஹீரோ மனசுல ஓடும், நான் வந்து இப்போதைக்கு உன்னை விட்டு தள்ளி இருக்கணும், ஏன்னா நீ என்ன ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த டிக்கெட் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து கேட்பா, இதுக்காக இப்போ சடனா இந்த மாதிரி எல்லாம் பண்ற, நான் எதுக்கு கிளம்பணும், ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்வான், ஏன்னா எனக்கு அந்த மாதிரிதான் வேணும், நான் இதுதான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்வான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து செம்ம ஷாக்ல இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, ஒருவேளை நான் இதை அக்செப்ட் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்ப நம்ம ஹீரோ கேட்பா ஹீரோயின் கிட்ட, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்மளோட கான்ட்ராக்ட் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் அதை எப்படி மறக்க முடியும், அதனால தானே இப்ப நான் உங்ககிட்ட மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. ஹீரோ சொல்வான், ஆமா அதேதான், நீ மட்டும் லண்டனுக்கு போகலன்னா, நான் சொன்ன டீலுக்கு நீ இப்ப நீ ஒத்துக்கலன்னா நம்மளுக்குள்ள இருந்த அந்த கான்ட்ராக்டை வந்து நான் கேன்சல் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாம நீ என் கூட லைஃப் லாங் வாழ்ற மாதிரி ஆயிடும், உங்க ஃபேமிலி வந்து எல்லாம் வந்து அசெட்டும் லூஸ் பண்ணிடுவாங்க, நான் எதுவுமே பெனிஃபிட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்வான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்ம ஷாக்ல அழுவா. இங்க நம்ம ஹீரோயின் கேட்பா, எதுக்காக நீ எனக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப ஹீரோ சொல்வான், ஹீரோயினை புடிச்சிட்டு, பிகாஸ் நீயும் நானும் அப்படின்னு சொல்ல வருவான், சொல்லாம அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். அப்ப ஹீரோயின் கேட்பா, என்ன சொல்லு, நீயும் நானும் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ வந்து ஹீரோ வந்து மனசுல நினைப்பான், ஒரு வாட்டி உன் கண்ணை பார்க்கும் போது நான் ஒரு வாட்டி விழுறேன், என்னால வந்து கண்ட்ரோல்டா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசுல நினைப்பான். அப்புறம் மனசை கல்லாக்கிட்டு அவன் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், ஏன்னா நான் உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உன்னை இங்கேருந்து போக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து மனசு உடஞ்சி அழுவா. இங்க ஹீரோயின் வந்து அவன் மனசுல நினைப்பா, உன்னால எப்படி என்னோட ஹார்ட்டை உடைக்க முடியுது, எனக்கு மட்டும் நீயே இந்த மாதிரி பண்ற, என்னால எப்படி உன்னை விட்டு போக முடியும், இந்த ஃபேமிலிய இந்த வீட்டை என்னால எப்படி விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோம்னா, மறுபடியும் நீ வந்து என்னாலதான் அழுவுற, என்னால அந்த அழுவையை பார்க்க முடியல, நான் இந்த ரிவெஞ்ச் ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும்னா நீ வந்து இங்கேருந்து போகதான் செய்யணும், போனாதான் என்னால ஃபார்வர்ட் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். அங்கேருந்து அவன் போயிடுவான். இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்கலாம், இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து கேட்பான், ஹீரோயின் என்ன சொன்னா அந்த ஆஃபர் நீ கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், அவ எதுவுமே சொல்ல, அவ சைலண்டா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஃப்ரெண்டு சொல்லுவான், ஆமா நான் அவளை பார்த்தேன், பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப உடஞ்சி போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இல்ல அவ கண்டிப்பா போய் தான் ஆகணும், இங்க அவ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நெக்ஸ்ட் என்ன ஹீரோயினை தான் காட்டுறா. அவ வந்து அவங்க அப்பா அம்மா கூட பேசிட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்க அம்மா கேட்கறாங்க, ஏன் நீ பார்க்க டல்லா இருக்க, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அப்போ அவங்க அப்பா கேட்பாங்க, ஹீரோ ஏதாவது ஒண்ணு பண்ணனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, அப்படிலாம் இல்ல, ஹீரோ வந்து என்னை இங்க இருக்க வேணாம் லண்டனுக்கு போன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இங்க வந்து அப்பாக்கும் ஷாக்கு அம்மாக்கா ஷாக்கு, என்னது லண்டனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, ஆமா 187 days முடிகிற வரைக்கும் அங்க இருக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இங்க வந்து அவங்க அம்மா கத்திட்டு இருப்பாங்க, அவன் எப்படி உன்னை அனுப்பலாம், அதெல்லாம் ஒன்னும் நீ போ தேவையில்ல, நீ இங்கே ஏறி அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த பக்கம் வந்து அவங்க அப்பா கத்துவாங்க, அவனை வந்து அவனோட டார்கெட் வந்து நம்ம 2 பேரும் பிரிக்கிறது தான், அதனாலதான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, ஹீரோ என்ன ரீசன் சொன்னா அவனை அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, இல்ல அவனுக்கு என்ன பார்க்க பிடிக்கலையா அதனாலதான் போக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இங்க வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, பிடிக்கலன்னுக்காகலாம் உன்னை அனுப்ப முடியாது, நீ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் மட்டும் லண்டனுக்கு போகலன்னா அவன் வந்து நம்மளோட கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணிடுவானா, அது மட்டும் இல்லாம என்னை வந்து டிவோர்ஸ் பண்ண மாட்டானா 187 daysக்கு அப்புறமா, அண்ட் நம்ம கிட்ட இருக்க எல்லா அசட்டுமே நம்ம லூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா.
இங்க வந்து அவங்க அம்மாக்கு அப்பாக்கு ஷாக்கா இருக்கும். இவ்வளவு நேரம் அவங்க அம்மா வந்து போகாதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. இப்போ ஹீரோயின் இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா வந்து அவ மைண்ட்ல என்ன ஓடுனா, ஒருவேளை ஹீரோயின் போலனா நம்ம கிட்ட காசே இருக்காது, நம்மள தெருவுக்கு தள்ளிடுவா போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாக்கு வந்து மைண்ட்ல ஓடும். இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன சொல்வானா, நீ போ, போறதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேசுவா. இத பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா ஷாக் ஆயிடுவா. இப்பதான் போகாதீங்க சொன்னீங்க, இப்ப என்ன போன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே கேட்பா. அப்பதான் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்ல போனா தானே எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் வந்து இதோட மோசமான விஷயம் இருக்காது, நீங்களே என்ன போன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் என்ன ஹீரோயினும் ஹீரோ தான் கட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் கேட்பா, ஏன் எதுக்காக என்ன போ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்ப வந்து ஹீரோ வந்து மனசுல நினைப்பான், தயவு செஞ்சு கேட்காத, ப்ளீஸ் கேட்காத, நீ இங்கேருந்து போயிடு, என்னால நீ என்ன இந்த மாதிரி பாக்குறத பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் மனசுல நினைப்பான். அப்ப வந்து ஹீரோயின் கேட்பா, எப்போல இருந்து இந்த லண்டன் பிசினஸ் வந்துச்சு, எதுக்காக இப்ப சடனா என்ன போக சொல்ற, ஏன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் கேட்பா. அப்ப வந்து ஹீரோ சொல்லுவான், ஏன்னா எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல, நீ என் கூட இருக்க வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பா, நான் உனக்கு என்ன பண்ணேன், நான் உனக்கு என்ன ஹர்ட் பண்ணேன், எதுக்காக என்ன வந்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ தானே என்கிட்ட சொன்ன இந்த வாழ்க்கையில இருந்து போகணும்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நீ ஏன் யூஸ் பண்ண மாட்ற, நீ போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் கேட்பா, அப்போ நான் சொன்னதால இந்த வந்து விஷயத்த வந்து நீ யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ கூட எதிர்பார்த்தது தானே இருக்க என்னை விட்டு போற அந்த நாள் எப்போ வரும்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நசீர் கூட போகணும்னு நினைக்கிறியா, நசீர் உங்ககிட்ட பின்னாடி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறியா, சோ அந்த விஷயம் நடக்காது, நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன், உன்னோட ட்ரீம் வந்து ஸ்பாயில் ஆயிடும் நசீர் கூட சேர்றத, அதனாலதான் நீ போக மாட்டேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பான். அப்ப நம்ம ஹீரோ இன்னொரு விஷயமும் சொல்லுவான், நீ தான் நசீர் எப்ப கூப்பிட்டாலும் நீ டின்னருக்கு போறியே, இப்ப நசீர் தானே ப்ராப்ளம், உனக்கு நசீர் கூட சேரணும் தானே ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப பெரிய வார்த்தையை விட்டுருவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா பிரேக் ஆயிடுவா. அதுவும் இல்லாம செம்ம கோவம் ஆயிடும் ஹீரோ பேசினதுக்கு. அப்ப ஹீரோ அடிக்கலான்னு போறப்போ நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிருவான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, பார்த்து பேசு, நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. இங்க நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நான் எதுக்காக நசீரோட டாபிக் இப்ப எடுத்துட்டு வந்தேன் தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க சித்தி பொண்ணும் நசீரை தான் காட்டுறாங்க. இங்க நசீர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அப்ப நசீர் சொல்லுவான், அது உன் வாயால கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், உண்மையிலே ஹீரோயின் வந்து லண்டன் போறாளா அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். அப்ப சித்தி பொண்ணுல, ஆமா ஹீரோ அமுச்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்லுவா. இங்க வந்து நம்ம நசீர் வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுவான். எனக்கு இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் கேட்கறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இங்க வந்து சித்தி பொண்ணு வந்து சொல்வா, உன்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்வா. இங்க நம்ம நசீர் கேட்பான், நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, ஏன் இந்த மாதிரி சொல்ற, ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணல, அதனால லண்டனுக்கு அமுச்சு வைக்கிறான், இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்க போறாங்க, இது சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்ப சித்தி பொண்ணு சொல்லுவா, ஹீரோ வந்து ஹீரோயினை அமுச்சு வைக்கிறது வந்து அவளை லவ் பண்ணல, அதுக்காக அவளை அமுச்சு போறான்னு சொல்லிட்டு ஒன்னும் அது ரீசன் கிடையாது, ஹீரோ வந்து ஜெலஸா இருக்கான், அதுவும் ஒன்னால அவன் ஜெலஸா ஃபீல் பண்றான், அதனாலதான் ஹீரோனை அமுச்சு வைக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தி பொண்ணு சொல்லுவா. அப்போ நசீருக்கு வந்து இப்பதான் புரியும். நசீர் கேட்பான், ஹீரோ வந்து ஜெலஸா இருக்கானா, அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் லவ் பண்றானா, அதுக்கு அதான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். அப்ப சித்தி பொண்ணு சொல்லுவா, ஆமா இப்போ வந்து ஹீரோயின் மட்டும் போயிட்டான்னு வச்சுக்கோ லண்டனுக்கு, ஹீரோனால அவளை விட்டு இருக்க முடியாது, ஒரு நாளும் அவ பிரிஞ்சிருக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்ப தான் லவ் பண்ண ஆரம்பிப்பான், அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும், எனக்கு வந்து ஹீரோ பத்தி நல்லா தெரியும், அவனால ஹீரோயினை பார்க்காம கண்டிப்பா இருக்க முடியாது, இவங்களுக்குள்ள இருக்க அந்த லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தி பொண்ணு சொல்வா. அப்ப நசீர் சொல்லுவான், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல, அவன் லவ் பண்ணானா பண்ணிட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஹீரோயின் பண்ணல அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நசீர் சொல்வான். அப்ப நசீர் சொல்லுவான், ஹீரோ வந்து யார வேணா லவ் பண்ணிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல, ஹீரோயின் லண்டன் போனதுக்கு அப்புறம் நானும் பின்னாடியே போயிடுவேன் லண்டனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இங்க சித்தி பொண்ணுல, உன்கிட்ட பேசி யோசே இல்ல, நீ தேவையில்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஃப்ரெண்ட் வந்து கேட்பான், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்போ ஃப்ரெண்ட் வந்து சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்போ வந்து திரும்பி வந்து அவன் சொல்லுவான், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, உனக்கு வந்து ஹீரோயின் போக வேணாம்னு நினைக்கிறேன், அப்படி நினைச்சா நீ அவகிட்ட போய் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லுவான். இங்க
நம்ம ஹீரோ வந்து திட்டலான்னு சொல்லிட்டு எழுந்துக்கும் போது நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவான், நீ முதல்ல நான் முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீ என்ன திட்டு அப்படின்னு சொல்லுவான். அப்ப வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், எனக்கு ஆப்வியஸா தெரியுது ஹீரோயினுக்கோ போக வேணாம்னு நினைக்கிறா, உனக்கோ ஹீரோயின் அனுப்ப வேணாம் தான் இருக்கு. பட் நீ அவகிட்ட சொல்லிடலாம்ல, இதெல்லாம் முடியறதுக்கு முன்னாடி சொன்னாச்சு நீ ரிக்ரெட்ஃபுல்லா ஃபீல் பண்ண மாட்டல. அவ போனதுக்கு அப்புறமா அச்சோ சொல்லிருக்கலாமே நீ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவல. அதனால இப்பவே சொல்லிடு, எனக்கு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது உனக்கு அவளை அனுப்ப வேணாம் தான் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு கேட்பான். இங்க நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான். இங்க அந்த ஃப்ரெண்ட் வந்து இவ்வளவுதான் விஷயம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுவான். இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி சேடா தான் இருப்பான் ஹீரோயின் கிட்ட சொன்னதுல இருந்து. ஸோ அவன் மைண்ட்ல வந்து நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கும். ஸோ ஹீரோயின் கூட இருந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இவனுக்குமே ஹீரோயின் போக கூடாதுன்னு தான் இருக்கும். பட் சூழ்நிலை அந்த விஷயம், ஸோ அவளை அனுப்பிச்சு வச்சாதான் இது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். இங்க நம்ம ஹீரோ மைண்டுக்குள்ள வந்து அந்த ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் தான் ஓடிட்டு இருக்கும். லேட் ஆகிறதுக்குள்ள அவகிட்ட போய் சொல்லிடு, நீ போவேணான்னு நானும் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான். அந்த விஷயம் நம்ம ஹீரோ மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல வந்து சித்தி பொண்ணு வரா. வந்து அவ செம்ம கோவத்துல இருக்கா ஹீரோயினை பார்த்துட்டு. அப்போ நம்ம சித்தி பொண்ணு மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கும்னா, இவளை இங்கேயே வந்து கொலை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஹீரோயினுக்கு கால் வரும். அவ அங்கேருந்து போயிடுவா. ஹீரோயின் எழுந்து அந்த போன் அட்டென்ட் பண்ணுவா. பார்த்தா ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கும். சரி நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ முழிச்சிட்டு பாப்பா பார்த்தா ஹீரோ இருக்க மாட்டான். ஸோ அவ இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட ஸ்டடி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் வரா. வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேப்பா, நீ ஏன் ரூமுக்கு வரல, உண்மையே இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேப்பா. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட எந்த பதிலும் வராது. அப்ப ஹீரோயினே கேப்பா, ஏன் உனக்கு என் மூஞ்ச பார்க்க பிடிக்கலையா, அதனால ரூமுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேப்பா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் மூஞ்ச பார்த்துட்டு, என்னால உன்னை பாக்குறத தவிர்க்க முடியாதுல, நான் மறுபடியும் உன் மூஞ்ச பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் சேட் ஆவா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ போய் படு, இன்னைக்கு நான் வந்து வரப்போறது இல்ல ரூமுக்கு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் இங்கே பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நானும் படுக்கிற மாதிரி இல்ல, ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு, இது ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பணுமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்டா, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல, ஓ அப்படியா, சரி ஓகேவா, சீக்கிரமா நம்ம அதை முடிச்சு அனுப்பலாம், டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு, வந்து உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டதான் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினோட பிரசன்ட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் வந்து ஹீரோயினை சைட் அடிப்பான். அப்ப ஹீரோயினை பார்த்துட்டே இருப்பான் கொஞ்ச நேரத்துக்கு. இங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு கியூட்டான மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயினும் ஹீரோ பாப்பா, பார்க்கவே செம கியூட்டா இருக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க டைலாக்ஸ் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் சீன் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அப்ப ஹீரோயின் போயிட்டு காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ கொடுப்பா. அப்ப வந்து அவளும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பா. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தான் சைட் அடிச்சிட்டு இருப்பான். பார்த்துட்டே இருப்பான், நீ வந்து நார்மலாவே ரொம்ப அழகா இருக்க, இப்போ இன்னும் அழகா இருக்க, நான் ஏதாவது பேசணும்னு நினைச்சேன்னா நான் பிரேக் ஆகி உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவேணும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசுல நினைப்பான். சோ அப்ப வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு கால் வரும்னு சொல்லிட்டு அவன் கால் பேசிட்டு இருப்பான். இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா, எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சதுன்னா உன் மைண்ட்ல என்ன இருக்கு நான் ரீட் பண்ணிடுவேன், என்னால புரிஞ்சிக்கவே முடியல உன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மனசுல நினைப்பா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஹீரோயின் மேல வந்து ஏதோ இன்செக்ட் மாதிரி ஏதோ இருக்கும். சோ அதை பார்த்துட்டு அவ செம்மையா பயப்படுவா, கத்துவா, அந்த ரூமே வந்து ஒரு ரவுண்ட் அடிப்பா. அப்போ நம்ம ஹீரோ தான் பிடிச்சி ஹீரோயினை பிடிப்பான். இங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படியே இந்த சீன் இங்க கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல மார்னிங் ஆயிடுது. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வந்து நைட்டு ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தர் தூங்கிட்டாங்க போல. சோ இங்க வந்து நம்ம சித்தி பொண்ணு வந்து பாப்பா, பார்த்துட்டு செம்மையா கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க பார்த்துட்டு அவ செம்ம கோவத்துல அங்கேருந்து கிளம்பிடுவா. இங்க வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து படுத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் போன்ல இருந்து அலாரம் அடிக்கும். அலாரம் அடிச்சோன்னு ரெண்டு பேரும் அலறி எழுச்சிருவாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட் மாதிரி ஆயிடும். அப்போ வந்து அந்த போன் வந்து கீழே விழுந்துரும். அப்ப நம்ம ஹீரோ வந்து எடுக்கலான்னு போறப்போ ஹீரோயினும் கீழே குனிவா, ரெண்டு பேருமே இடிச்சுப்பாங்க. அப்ப வந்து ஹீரோ கேட்பான், உனக்கு வலிக்குதா, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோயின்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன், நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. இங்க ரெண்டு பேரும் ஒரு மூமெண்ட்டை ஷேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இங்க ஹீரோயினும் சொல்லுவா, எனக்கும் ஒன்றும் இல்லை, நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோயின் போறப்போ அந்த ஃபைல் வலிக்கி நம்ம ஹீரோ மேலே விழுந்துருவா. விழுந்தோடனே இங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கியூட்டான மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்துட்டுல, நீ பார்த்து இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து கத்துவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நானா, உன்னாலதான் இந்த விஷயமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, நீ எதை பத்தி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்
ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், எதை பத்தியா, எஸ்ஸா நோவா, நேத்து நான் கேட்டனே அதுக்கு பதிலே சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல நான் யோசிச்சுட்டு இருக்கேன், யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவான், எதுக்காக யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, ஏன் நான் யோசிக்க கூடாதா, என்னோட ஃபேமிலி, என்னோட வீடு, என்னோட ஜாப், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க, உடனே விட்டு போனா எப்படி எல்லாத்தையும் விட்டு போறது, இதுக்கு யோசிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப நம்ம ஹீரோயின்ல, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. எங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோயினும் சித்தி பொண்ணை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் போறப்போ சித்தி பொண்ணு பிளாக் பண்ணி பேசுவா. உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி பொண்ணு தான் மிரட்டுவா ஃபர்ஸ்ட் ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் பதிலுக்கு நோஸ் கட் கொடுத்துட்டு தான் இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். வந்துட்டு என்ன இங்க 2 பேருக்கும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்த உடனே அந்த சித்தி பொண்ணு பிளேட்டை மாத்தி பேசுவா. இவதான் என்ன மிரட்டுறா, இவதான் என்ன திட்டுறா அந்த மாதிரி சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்வா. இங்க நம்ம ஹீரோயின்ல, எனக்கு தெரியும் நீ தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நீ ஆல்ரெடி பண்ணவ தானே, ஹீரோ வந்தோடனே பிளேட்டை மாத்தி பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் ஓப்பனாவே பேசுவா. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவா, போதும் நிறுத்துங்க, 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணுதான் நம்ம ஹீரோ திட்டுவான். தயவு செஞ்சு நீ சைலண்டா இரு, ஹீரோயின் கிட்ட இன்னொரு வாட்டி போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அங்கேருந்து ஹீரோயின் போயிடுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், இது என்ன சின்ன துப்புலத்தனமா இருக்கு, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இன்னொரு வாட்டி ஹீரோயின் கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப சித்தி பொண்ணு கேப்பா, அவ என்ன பயம்புத்துறா, அதுவும் இல்லாம நான் தான் இங்க திட்டு வாங்குறேன், எப்ப பார்த்தாலும் நீ என் மேல கோவமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி பொண்ணு கேப்பா. அப்போ நம்ம ஹீரோ எந்த பதிலும் சொல்லாம அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் ஸ்டடி ரூம்ல உட்காந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கான். ஹீரோயின் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நேத்து நடந்த விஷயம் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோம். அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் ரொம்ப மிஸ் பண்ணுவான். அவனுக்குமே ஹீரோயின் போக கூடாதுன்னு நினைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ ஒரு சேடான கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல உட்காந்துட்டு, நம்ம வேணா சொல்லிடலாமா அவகிட்ட போவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவா. வந்தோடனே நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு, நானே உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வருவான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா, எனக்கு தெரியும் நீ எதுக்காக நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்னு, நீ கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்றேன், நீ நேத்து கேட்டிருந்தல அந்த முடிவு என்ன எடுத்துன்னு சொல்லிட்டு, அந்த முடிவு பத்தி நான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல வருவா. இங்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஸ்டேட்ல தான் இருப்பான். இவன் என்ன சொல்ல போறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா, நான் உன்னோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் லண்டனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. அப்போ நம்ம ஹீரோ மனசுல, போகாத, தயவு செஞ்சு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைப்பான். இங்க எபிசோட் 48 completed. Thank you so much for watching my video guys. Episode 49 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். Keep supporting me, keep loving me. So see you in the next video. Bye bye.